திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 510, அதிகாரம் தெரிந்து தெளிதல். அக்பரிடம் பீர்பாலுக்கு இருந்த செல்வாக்கை கண்டு பொறாமை கொண்டவர்கள் நிறைய பேர். அவர்கள் அக்பரின் அவையிலேயே இருந்தனர். அந்த பொறாமையினால் அவர்கள் அக்பரிடம் பீர்பாலை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். எப்படியாவது பீர்பாலை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே எண்ணமாக இருந்தது. எப்பொழுதும் பீர்பாலை பற்றி குறை கூறிக்கொண்டே இருந்ததால் ஒருவேளை இவர்கள் சொல்லுவது உண்மையாக கூட இருக்கலாம் என்று அக்பர் நம்பினார். இதனால் அக்பர் ஒரு நாள் தனது அவையில் பொய்மை பற்றிய விவாதங்களை வேண்டுமென்றே ஆரம்பித்து வைத்தார். பொய்யினால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் மெய்யினால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் பலர் பேசினார்கள். அப்பொழுது அக்பர் திடீரென்று உண்மைக்கும் பொய்க்கும் எவ்வளவு தூரம் உள்ளது என்று ஒரு கேள்வியை கேட்டார். அக்பர் எந்த அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்டார் என்பது புரியாமல் அனைவரும் அமைதியாக இருந்தனர். அதன் பின்னர் அதே கேள்வியை பீர்பாலிடம் கேட்டார். பீர்பால் உடனே எழுந்து, அரசே, உண்மைக்கும் பொய்க்கும் சுமார் 4 விரற்கடை தூரம்தான் உள்ளது என்றார். அவருடைய பதிலை கேட்டதும் அனைவரும் ஒன்றும் புரியாமல் விழித்தனர். அப்பொழுது பீர்பால், சக்கரவர்த்தி அவர்களே, நாம் நம்முடைய காதுகளால் கேட்பது எதையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது பொய்யே கூட இருக்கலாம். கண்களினால் நேரடியாக காண்பதுதான் மெய்யாகும். ஆகவே நமது காதுகளுக்கும் கண்களுக்கும் இடையே உள்ள தூரம் 4 விரற்கடை. அதனால்தான் அவ்வாறு பதில் கூறினேன் என்று விளக்கமளித்தார். விளக்கத்தை கேட்டதும் அக்பர் பெரிதும் மகிழ்ந்து பீர்பாலை பாராட்டினார். இனி பொறாமைக்காரர்கள் கூறுவதை நம்பவே கூடாது என்று முடிவு செய்தார். எதையும் கண்களால் கண்டு தெரிந்த பின்னர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதையும், பீர்பால் மீது வீணாக சந்தேகப்பட்டு விட்டோமே என்றும் அக்பர் மிகவும் வருந்தினார். ஒருவனை ஆராயாமல் நம்புவதும் ஆராய்ந்து தெளிந்த ஒருவர் மீது ஐயப்படுதலும் நீங்காத துன்பத்தை தரும் என்பதை தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தேராமல் தெளிந்தால் துயரம், தெளிந்தபின் ஐயப்பட்டால் துன்பம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.